தாங்கள் செய்த குற்றங்களை தாங்களே ஒத்துக்கொண்ட வீடியோ காட்சியை இந்த நீதிமன்றம் உற்று கவனித்தது. அந்த வீடியோ காட்சிகளின் மூலம் நீதிமன்றம் இவர்கள்தான் குற்றவாளி என்று உறுதி செய்கின்றது. இந்திய தண்டனை சட்டப்படி IPC 302வது பிரிவின் கீழ் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அதே நேரம் சூர்யாவை நிரபராதி என கருதி நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. Excuse me, Your Honor. சொல்லுங்கம்மா. I have a request. எதுவா இருந்தாலும் சாட்சி கூட்ல வந்து சொல்லுங்க. Thank you, sir. Your Honor, எங்க அப்பாவை கொண்ட குற்றவாளிகளை தண்டிச்சிட்டீங்க. I am very happy. ஆனா எனக்கு என்ன நீதி கிடைச்சது? Your Honor, I want compensation. You mean? I want justice. Or you want clarification? I lost my father, who's everything to me in my life. உங்களுக்கு என்ன வேணும்? Total Indiaவில் ஒரு half an hour live program கொடுங்க. 4 screens வச்சு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த half an hourல வேற எந்த ப்ரோக்ராமும் இருக்கக்கூடாது. Sir, I need your permission for this, sir. என்ன? எங்க அப்பாவோட லட்சியம் ரொம்ப புனிதமானது. அத நான் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. இந்த நாட்டோட கௌரவத்தையும் இறையாண்மையும் காப்பாத்துற முக்கியமான பார்லிமெண்ட், மீடியா, அசெம்பிளி, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இவங்க எல்லார் முன்னாடியும் என் கோரிக்கையை தெரிவிக்கிறேன். அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும் சார். President, Mr. Prime Minister, and Honorable Chief Justice of India. Thank you all so much for giving me an opportunity to express myself. I am Manjula, daughter of great industrialist Sri Lakshmi Krishna Prasad. எங்க அப்பா மதுரையில தான் பிறந்து வளர்ந்தாரு. அமெரிக்காவில் கோடி கோடியா சம்பாதிச்சார். தான் பிறந்த மதுரை சிட்டியை கோல்டன் சிட்டியா மாத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா அநியாயமா கொல்லப்பட்டுட்டாரு. எனக்கு சட்டமோ நியாயமோ தெரியாது. எனக்கு நடந்த அநியாயம் என் அப்பாவோட மரணம். இது ஜனநாயக நாடு. மக்களோட முடிவு எனக்கு தெரியணும். உங்க எல்லார்கிட்டையும் உரிமையோட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நான் கேட்கறது உங்களுக்கு அன்ரீசனபிளா தோணலாம். ஆனா நீங்க நினைச்சா இட்ஸ் பாசிபிள். என் அப்பாவோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகணும்னா அவர் பிறந்து வளர்ந்த இந்த சிட்டியை 3 மாசம் அன்கண்டிஷனல் லீஸ்ல கேட்டுக்கிறேன் சார். இப்படி ஒரு சட்டம் நடைமுறையில் இல்லையே. அதனாலதான் சட்டத்தை மாத்தி என் கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி கேட்கிறேன். இது எனக்காக மட்டும் கேட்கல. இந்த சிட்டிய பாரத நாட்டுல நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வரதான் நான் கேட்கிறேன். நீங்க கேட்கறது முடியாத காரியம். இந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஊரை நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபருக்கு தரவே முடியாது. நாட்டில் இருக்கிற ஒரு சிட்டியை 3 மாசத்துக்கு அன்கண்டிஷனல் லீஸுக்கு எப்படி தர முடியும்? 200 வருஷத்துக்கு முன்னால ஆஸ்திரேலியாங்கிற ஒரு கான்டினென்ட் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. அதே ஆஸ்திரேலியா இன்னைக்கு எந்த நிலையில இருக்கு? ஆனா 10,000 வருஷம் வரலாறு உள்ள இந்தியா இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு? 2 வேர்ல்ட் வார்ல அடிபட்ட ஜப்பான் எந்த நிலையில இருக்கு? நமக்கு அப்புறம் சுதந்திரம் கிடைச்ச சிங்கப்பூர் ஒரு சின்ன தீவு பிசினஸ் வேர்ல்ட்ல ஹைலி டெவலப்ட். எப்படி சாத்தியம்? சார், அது காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா வெளியே சொல்ல முடியாது. சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து உங்க அரசியல் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு மட்டும்தான் பாடுபட்டிருக்கீங்க. நாட்டோட ஒற்றுமை, நாட்டோட பொருளாதாரம், மக்களோட வாழ்க்கை தரம் இதை டெவலப் பண்ண யாருமே பாடுபடலையே சார். சுதந்திரம் கிடைச்ச ஒரே வருஷத்துக்குள்ள ஊழலுக்கும் பிளாக் மணிக்கும் சுதந்திரம் கிடைச்சிடுச்சே சார். ஒரு என்ஆர்ஐக்கு உங்களால செக்யூரிட்டி தர முடியலன்னா வெளிநாட்டுல இருக்கிற ஒவ்வொரு என்ஆர்ஐயும் அவங்க ஊருக்கு போய் எப்படி டெவலப் பண்ண முன் வருவாங்க? என் அப்பாவோட மரணத்துக்கு உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இந்தியா எல்லார் முன்னாலையும் தலை குனியணுமா? நான் 3 months சிட்டியை லீஸ்க்கு கேட்கறது சொசைட்டியை திருத்துறதுக்கு, எப்படிப்பட்ட சட்டம் வேணும்னு மக்களுக்கு சொல்றதுக்கு, டோட்டல் சொசைட்டியை மாத்துறதுக்கு. 3 மாசம் மதுரை சிட்டியோட ரூலிங் பவர் ஃபுல்லா ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாரும் என்னோட கண்ட்ரோல்குள்ள வரணும். சட்டத்தை மாத்தி ஒரு சுப்ரீம் போஸ்ட் எனக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் சார்.
என்னால எந்த வித நஷ்டம் வந்தாலும் மாசத்துக்கு 1000 கோடி வீதம் 3 மாசத்துக்கு 3000 கோடி டெபாசிட் பண்றேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பெயின் அண்ட் டேக் த அப்ராப்ரியேட் டிசிஷன். நான் என் அப்பாவை இழந்தது மாதிரி சூர்யாவும் தான் அப்பாவை இழந்திருக்காரு. எனக்குன்னு ஒரு அத்தாரிட்டி கொடுத்தா சூர்யா என் கூடவே இருந்து கம்ப்ளீட் நெட்வொர்க்கை கவனிச்சுக்குவாரு. சிட்டியா லீஸு கேட்டாங்களா? ஏதோ வீட்டை ரெண்ட் கேட்ட மாதிரி இருக்கு. கிராம வளர்ச்சி தான் நாட்டோட வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் கிராமங்களை தத்தெடுத்து டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி மதுரை சிட்டியை லீஸுக்கு எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் பாண்டிச்சேரிக்கும் கோவாவுக்கும் இன்னொரு நாடு ஹெல்ப் பண்றது எல்லாருக்குமே தெரியுமே. அனாதைகளை தத்தெடுக்கிறத பாத்திருக்கோம், விலங்குகளை தத்தெடுக்கிறத பாத்திருக்கோம். யாரோ வந்து சிட்டியை தத்து கேட்கறாங்களா? என்ன அது? கமிஷனர், கலெக்டர், அரசியல்வாதிங்க யாரும் நம்மளை காப்பாத்தல. நம்மளை காப்பாத்துறதுக்காக சில நல்லவங்க லீஸுக்கு கேக்குறாங்க. குடுக்கறதுல என்ன தப்பு இருக்குதுங்கிறேன். தப்பு இல்லதான், ஆனா இவங்க கரெக்டா பண்ணுவாங்கன்னு என்ன கேரண்டி? இவங்களும் தப்பு பண்ணா நடு ரோட்ல தூக்குல போடுங்கன்னு கோர்ட்ல சொல்லுங்க. என்ன சார் ஒரே நைட்ல ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறாங்களோ? அப்புறம் எதுக்குங்க தேர்தல்? அப்புறம் எதுக்குங்க ஓட்டு? அனுமதிக்க கூடாதுங்க. அமைதியா இருங்க. அனுமதிக்க கூடாது. முடிவு பண்ணுவோம். நாங்க ஒத்துக்க மாட்டோம். பிரெஞ்சு கவர்மெண்ட் கூட நம்ம நாட்டில் இருக்கிற பாண்டிச்சேரியை இப்படிதான் டெவலப் பண்ணாங்க. இதே மாதிரி பொசிஷன்ல தான் டையூ டாமன், கோவா, யானம் போன்ற பகுதிகள்லாம் இன்னைக்கும் இருக்கு. பிரிட்டிஷ்காரங்க 99 வருஷத்துக்கு ஹாங்காங்க லீஸுக்கு எடுத்து அக்ரிமெண்ட் காப்பி. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு புதிய திருப்பம் தொடங்கி இருக்கிறது. நாட்டிற்காக தன் தந்தையை இழந்த மஞ்சுளாவிற்கு நஷ்ட ஈடாக அவரின் கோரிக்கைப்படி மதுரை மாநகரத்தை 3 மாத லீஸுக்கு அவருக்கு தரும்படி சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் உத்தரவிட்டுள்ளது. எனும் நாங்கள் சூர்யா மஞ்சுளா எனும் நாங்கள் பாரத இறையாண்மையையும் சட்டத்தையும் மதித்து பாரத இறையாண்மையும் சட்டத்தையும் மதித்து அதை எந்த விதத்திலும் எல்லை மீறாமல் தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட இந்த ஆர்டினன்ஸ் மூலமாக எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த மதுரை சிட்டி லீஸை எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த மதுரை சிட்டி லீஸை நல்ல முறையில் நிறைவேற்றுவோம். எந்தவித எல்லை மீறலுக்கும் போக மாட்டோம் என உறுதியளிக்கிறோம். உங்க புள்ள நீங்க நினைச்ச மாதிரியே சிறந்த ஆபீசரா மட்டும் இல்ல, இந்த ஊரையே மாத்தக்கூடிய ஒரு சக்தியா உருவாயிட்டான். உங்க லட்சியம் நிறைவேற நீங்க தாங்க அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். I'm going to really miss you, Dad. நம்ம நோக்கம் நல்லதா இருந்தா நாம இருந்தாலும் இல்லாட்டியும் உலகமே திரண்டு வந்து நம்ம நோக்கத்தை நிறைவேற்றி வைக்கும். அது மாதிரி தான் என் மூச்சும் கூட. என் ஆசை, லட்சியம், உயிர் இதுல தான் இருக்கு. ஏய் இல்லடா, வேலை வட்டி இல்லாம கொட்டிக்கிறதுக்கு மட்டும் முன்னாடி வரியா? உனக்கு வெக்கமா இல்ல? நீயே கொட்டிக்க கிழவி, நீயே கொட்டிக்க. சொல்லிக்கிட்டே இருக்க, உரைக்குதா பாரு, அங்கதான் போறான். இந்த கிழவி ரொம்ப குத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டா. இவ சாப்பாட்டுல சயனைட் பாக்கெட்டை கலந்துடுறேன். அப்புறம் கிழவி கோவிந்தா என்னடா பதில பாடுற? இந்த சேர்ல தானே கிழவி உட்காருவா. உட்கார்ந்தவன புட்டுக்குவா. பஞ்சர் கன்ஃபார்ம் டே. கோவிந்தா. ஹாய். வாமா. சூரிய எங்க? உள்ளதா இருக்கா. உள்ள போமா. ஓகே.
வீட்டுக்கா? இங்க வேண்டாம். எல்லாரும் இருப்பாங்க, மொட்டை மாடிக்கு போயிடலாம். அந்த வேலை யாரும் இல்ல. அது சூர்யா, ஏய், ஓ, அடே, ஓ, பட்ட பகல்ல கதவை திறந்து வச்சு உம்முன்னு என்னடா இது? இவன் தான் அவசரக்காரன்னா இவனுக்கு எங்க போச்சு புத்தி? அம்மா ராஜேஸ்வரி, இந்த லோகத்திலே 2 பேரும் இல்ல போல இருக்க. மாஸ்டர் சூர்யா, ஐயோ, எதுக்கோ நினைச்சு என்னவோ ஆயிடுச்சே. எப்படி ஆடுங்க? ஐயோ, இப்பவாது விடுங்கப்பா. ஓஹோ, மொத்த மூட்ல இருக்காங்க. இப்போவாது பாட்ட போடுங்க.